கனகம் சென்று நீங்கள் பசியோடு இருப்பீர்களே என்று காய்கறிகளை கொண்டு வந்தேன். ஆனால் காய்கறிகளை உண்ணுவதற்கு முன்பதாக எனது ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையுமாக இருவரும் இருப்பார்கள். என்னை பெற்றெடுத்த தாய் நீ இருக்கிறீர். ஆனால் எனக்கு தந்தை யார்? அந்த வார்த்தையை கேட்க இருவரும் சேர்ந்து யார் என்று தெரிய வேண்டும். பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் தந்தை இல்லாமல் ஒரு நீ தாய் இருக்கிறான். என் தந்தை யார்? உண்மையை சொல். உன் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது. என்னை பெற்றெடுத்தாயா? நீ கொண்டு போறேன். உன் தந்தை யாருக்கு தெரிந்திருந்தார்? அப்போதே உன் தந்தை யாருக்கு தெரியாதா?
தந்தை யார் என்று தெரிய வேண்டும். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். தந்தை இல்லாமல் நான் எப்படி பிறந்திருக்கேன்? அப்படி என்றால் புரிந்து விட்டால் அடி உனது போக்கு, தெரிந்து விட்டால் உனது தெளிவான எண்ணங்கள், அறிந்து கொண்டால் அடி அந்த ரகசியத்தை யாரோ ஒருவனோடு கூடி பேசி பெற்றெடுத்த மகன் என்று இந்த உலகம் ஏற்றும்படி வைத்து விட்டாயே. இப்பேற்பட்ட தாய்க்கு உயிரோடு இருக்கலாமா? இப்பேற்பட்ட பாதகத்தை சுமந்து விட்டாயே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை கொல்லலாமா? பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை இப்படி கொல்ல கொடுத்து விட்டாயே. மடுபாவி காரணம் நீ அவசரப்படாத ஒரு பெரிய மகான் என்று உனக்கு மரியாதை கொடுத்தேன். ஆனால் நீ கலகத்தை இப்படி கலகத்தை போன்னு எனக்கு தெரியாத கலகக்காரா. ஆமா, என் தாய் தந்தை கேட்டேன், சொல்ல மறுத்து விட்டார். அதனால் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவரை சாகடிக்க துடிக்கும் போது இதற்காக தடுத்தார். தந்தை உண்மை கேட்டதை நானே சொல்லியிருப்பேன். என் தந்தை யாருன்னு கேட்டா உன் தாயை போக கேளு சொல்லிட்டு தெரியுமா என் தந்தை யாருன்னு? உன் தந்தை யாருன்னு எனக்கு தெரியும். தெரியல, இது அப்போதே சொல்றாங்கடா. படுபாவி சொல்றேன் கேளு. தந்தை யார் தெரியுமா? யாரு தந்தை? அதாவது சிவபெருமானுடைய விந்தாகப்பட்டது. அந்த விந்தாகது தாய் கன்னியாகுமரத்திலே கருவறையிலே கவனிப்பு செய்யும் நேரத்திலே அந்த விந்தை எடுத்து ஆதிசேவன் நாசின் வழியாக அதை வரவைத்து பரிமாறித்திருந்ததுதான் உன்னுடைய தந்தை ஆதிசேவன் வாழ்மகன் தந்தை. ஆனால் சிவனுடைய அம்சம். ஆனால் நான் சிவனுடைய அம்சம். உண்மைதான். சிவனுடைய விந்தானது என் தாய் கன்னிகாவனத்தில் இருக்கும்போது வாயு பகவானை அழைத்து வந்து அவர் கரத்திலே கொடுத்து இந்த விந்தை கன்னிகாவனத்தில் இருக்கும் ஆஞ்சனா தேவியின் கருவறையில் வைத்துவிடு என்று ஈசன் கட்டளை. அந்த கட்டளை ஏற்று எனது தந்தை வாயு பகவான் எனது தாயின் கர்ப்பத்திலே விட்டு விட்டார். அதனால் சிவனுடைய அம்சமான நான் எனக்கு தந்தை வாயு பகவான். இதை முன்பாக சொல்லியிருந்தால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் என் கரத்தால் அடித்திருக்க மாட்டானே. இதுக்கெல்லாம் காரணம் இவன்தான். இந்த உண்மையை என் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு அடி உத வாங்குவனா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பனா. ஒன்னே பேர் பட்டு சாத்தை கொட்டு வாக்குறத சொல்லே விடுவேன். வேலை முடியுதா? புறப்படு. கலகத்தை மூட்டிட்ட நாரதன் கலகன் நன்மையில் முடியும் என்பார்கள். காலகத்தில் இருக்க காய்கறிகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் ஒன்று ஆஞ்சநேயா, உன்னை யார் ஒருவர் சந்தித்து உன்னை குண்டலாதிபா என்று அழைக்கிறாரோ அவருக்கு காலம் முழுவதும் நீ தொண்டுகளை செய்ய வேண்டும். இது இந்த தாயின் கட்டளை. தாயி, ஆரம்பத்திலே நீங்கள் உரைத்திருக்கிறீர்கள். அதற்காகத்தானே அந்த ஆண்டவனே ராமா ராமா என்று அவரையே துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அம்மா, அந்த ராமனை எப்போதுதான் பார்க்க போகிறீனோ அவர் காட்சியை எனக்கு எப்போதுதான் தரப்போகிறார். வெகு சீக்கிரத்தில் நடக்கும். கண்டிப்பாக.